ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிகமான ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். ஒரு படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைசேஷனோட பல மடங்கு அதிகமாக கொண்டாடப்பட்ட ஃபிலிம்ஸை தான் நம்ம ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் போன வருஷம் எண்டுலேருந்து இந்த வருஷம் இது வரைக்கும் வந்த சில படங்களை நம்ம எடுத்து பார்ப்போம். 4வது இடத்துல இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படம் வந்து மதகஜராஜா. 12 வருஷம் கழிச்சு இந்த வருஷத்தோட ஜனவரி மாதம் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டிருந்தீங்கன்னா, காமெடி தவிர இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஓவர் ஹைப்டு ஃபிலிம் தான் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய கிரிஞ்சான காட்சிகள் இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம்ப்பா இல்லைப்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம்லாம் இல்லை, நான் டிக்கெட் காசு போட்டு பார்க்குறேன், நல்லா ஹைப் ஏற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைப் தான் இருக்கும். அந்தளவுக்கு இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. 3rd பிளேஸில் இருக்கிற படம் சங்கராந்தி கோஷ்டனம். இந்த படமும் இந்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ஒரு காமெடி ஃபிலிம் தான். அவ்வளோ பெரிய காமெடி ஃபிலிமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 300 crore ப்ளஸ்ஸு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த படம் கொடுத்துருக்கு. பெரிய பிளாக் பஸ்டராகவும் அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னால், ராம் சரவணோட கேம் சேஞ்சரோடய இந்த படம் அதிகமாக வசூல் எடுத்திருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அவ்வளோ பெருசாக இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய கிரிஞ்சான காட்சிகள் இருக்குது. இந்த படமும் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இது கொடுத்த பில்டப் அளவுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கும் இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிறது போன வருஷம் 20ஆம் தேதி டிசம்பர் ரிலீஸ் ஆன மார்க்கோ திரைப்படம் தான். இந்த மார்க்கோ திரைப்படம் வந்து ஒரு வயலண்ட்டான ப்ரூட்டலான ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து நிறைய பேர் கொண்டாடினாங்க. ஆனால் ஆஃப்டர் ஓடிடி இந்த படத்தை நான் பார்க்கும்போது இந்த படத்தில் தேவையில்லாத நிறைய காட்சிகளும் நிறைய டிஸ்டர்பிங்கான காட்சிகள் வந்துச்சு. அதெல்லாம் தேவையே இல்லை படத்துக்கு. படத்தில் வந்து கதையுமே இல்லை, ரொம்ப பழைய கதையை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ படம் வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம் தான், ஆனால் பயங்கரமாக ஓவர் ரேட் ஆகிருக்கு. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அதிக வசூல் செய்த ஏரேட்டட் ஃபிலிம் தான் அது ராயன் தான். கிட்டத்தட்ட 160 கோடி வசூல் செஞ்சுருக்கு. அதே சமயத்தில் தமிழ்நாட்டோட ரொம்ப சின்ன மார்க்கெட் இருக்கிற கேரளா சினிமாஸில் வந்த ஒரு படம் தான் மார்க்கோ. ஆனால் அந்த படமும் ஒரு ஏரேட்டட் ஃபிலிம். ஆனால் அந்த படமும் 100 crores மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் செஞ்சுருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு ஓவர் ரேட்டட் ஃபிலிம் தான். லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற படத்தை கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு எந்த படமும் இல்லை, போன வருஷம் 5ஆம் டிசம்பர் ரிலீஸ் ஆன புஷ்பா பாகம் 2 தான். இந்த படம் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஒரு பயங்கரமான ஓவர் ரேட்டட் ஃபிலிம். இந்த படத்தில் ஆக்சுவலாக பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பழைய கதை தான். படத்தில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனால் எவ்வளோ அடுத்த மோஸ்ட் கிரிஞ்சாக எடுக்க முடியுமோ அடுத்த மோஸ்ட் கிரிஞ்சாக எடுத்திருக்காங்க. இந்த படம் எங்கேஜிங்காக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதில் ஒரு 40% தான் எங்கேஜிங்காக இருக்கும். மீதி எல்லாம் படம் வந்து நல்லா இருக்காது. இந்த படத்தோட ரன் டைம் வர ரொம்ப லென்த்தியான ரன் டைம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபையே பண்ணாது. ஆனால் இந்த படத்தோட வசூல் மட்டும் 1800 கோடிக்கு மேலே. ஸோ இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்க ஓவர் ரேட்டட் ஃபிலிம்ஸ். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில்ல. இந்த படம்லாம் உங்களுக்கு ஓவர் ரேட்டடாக இருந்துச்சா, இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் குட் பை ஃப்ரம் கோல்டன் மூவிஸ்.